இன்னைக்கு சிம்பிளான அண்ட் டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி பார்க்கலாமா? அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் 2 பச்சை மிளகா, தேவையான அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை பொடியான இருக்குன்னா 4 தக்காளி, பெருசாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. அது நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கூடவே அரை முடி தேங்காய், அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 பல்லு முந்திரி, கொஞ்சமாக உடச்சக்கல்ல போட்டுக்கோங்க. அப்போ குழம்பு கொஞ்சம் திக்னஸ் வரும். அதை போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா கழுவின சிக்கன் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. சிக்கன் முக்கால்வாசி வேகிற அளவுக்கு. கூடவே 1 ஸ்பூன் போல் தயிரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்குனா சூப்பரான கிரேவி ரெடி.